श्रीमात्रे नमः। मधुरवचसो मन्दस्मेरा मदङ्गजगामिनः तरुणिमजुषस्तापिञ्चपः तमः परिपन्तिनः कुचभरनताः कुर्युः भद्रम् कुरङ्गविलोचनाः कलितकरुणाः काञ्ची भाजकपालिमगोत्सवाः மதுரவச்சசோ மந்தஸ்மேரா மதங்கஜகாமினஹ. மதுரவச்சசோ மதுரமான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகளை கொண்டவள் யாரு? இப்ப இருக்கக்கூடிய கம்பாதீரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவளான காமாட்சியின் வாக்கு என்ன மாதிரியான வாக்கு? மதுரமான இனிமையான வாக்கு. அவள் எப்பேற்பட்டவள்? மந்தஸ்மேரா மதங்கஜகாமினஹ. அப்போ கஜகாமினக, கஜம்னா யானை, யானைய மாதிரி யானை எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி கம்பாதீரத்துல நடக்கிறா. இப்ப அன்ன நடை போயிடுது, இப்ப யானை நடை மாதிரி ஒரு மதங்கஜகாமினக. அப்படி ஒரு யானை எப்படி நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட யானையினுடைய நடையே தனி இல்லையா, அந்த மாதிரி யானையை ஒத்த நடை. அப்போ மந்தஸ்மேரா அப்படின்னா ஸ்மிதா அப்படின்னு, ஸ்மிதம்னாலே புன்னகை. மந்தஸ்மேரா அப்படின்னாக்க இனிமையான மென்மையான புன்னகை. புன்னகைனாலே கடகடன் வாயை விட்டு சிரித்தல் அப்படிங்கறதே கிடையாது. அம்பாள் கிட்ட எந்த இடத்துலயும் அவ வாயை விட்டு சிரிச்சாங்கிறது இருக்கவே இருக்காது. மெல்லிய புன்னகை, அதுலதான் அப்படி மெல்லிய புன்னகை, மெதுவா சிரிக்கிறா. அவ பல்லெல்லாம் தெரியறது முத்து முத்தா இருக்கு, முத்து கோத்தா மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய வர்ணனைகளை நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம். அந்த மாதிரி மெல்லிய புன்னகையை கொண்டவளா இருக்கா. எப்படி இருக்கா அவ? தருணி. தருணி அப்படின்னாக்க இளமையானவளாக, வயது முதிர்ந்தவளாக அப்படிங்கறதையே காட்டல. அப்போ தருணிம ஜுஷா அப்படின்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, நித்தியம் யவனமாக இருக்கிறாள், நித்தியம் இளமையானவளாகவே அவள் இருக்கிறாள், நித்தியம் யவனமாக இளமையாக விளங்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அவதான் எப்படி இருக்கா? இனிமையான வாக்குகளை எப்பயும் பேசிட்டு இருக்கா, யானை ஒத்த நடைய நடந்துட்டு இருக்கா, மாறாத புன்னகையோட, கொஞ்சம் கூட புன்னகையே மாறாம எப்பயும் சிரித்த முகமாக அவள் காட்சியளித்து இருக்கா. அப்படிப்பட்டவள் தமஃப் பரிபந்தினஹா. எப்படி இருக்கா அப்படின்னா, இன்னும் பார்க்க அப்படியே மென்மையான நடையை நடக்கக்கூடிய அவள் தமஹா, நமக்கிட்ட இருக்கிற தமோ குணங்கள் அதையெல்லாம் ஒதுக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அதையெல்லாம் அறுத்து வேரோடு அறுத்து எரியக்கூடியவளாகவும் அவள் இருக்கிறாள். அவ்வளவு மென்மையானவள், கருணையே உள்ளம் கொண்டவள். குச்சபரநதா குறியுகு, குச்சபரநதா குறியுகு அப்படின்னா இடுப்பிற்கு மேல் உள்ள மேல்பாகத்தின் எடை தாங்காமல், இடுப்பு மெல்லிசா இருக்கு, நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வரோம். அவ்வளவு மெல்லிய இடையை கொண்ட அந்த மேல்பாகம், இடையை கொண்ட அந்த இடையானது மேல்பாகத்தினுடைய எடையை தாங்க முடியாம இடை வளைந்து அப்படி நின்றுட்டு இருக்காளாம். நடக்கும்போது இடை வளைந்து இருக்கு, அப்படி ஒயிலாக நடந்துட்டு வரா அப்படிங்கிறதையும் அதுல சொல்றார். பத்ரம் குரங்க விலோச்சனாக. அப்ப பார்வை எப்படி இருக்கு? லோச்சனா விலோச்சனா பார்வை. அவளுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மான் விழியாள். மான் விழியாள்னு சொல்ற மான் விழியாள். மீன் விழியாள்னா அது வேற, மான் விழியாள்னா எப்படின்னா, மான் எப்பயும் மறுச்சியா எப்படி அப்படி 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 பார்த்துட்டே இருக்குமா, எங்க என்ன 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 என்னன்னு பார்த்துட்டே இருக்குமா. அப்படி ஒரு மறுச்சி, அப்படியே ஒரு எங்க என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்ன நடக்குது உருட்டி உருட்டி பார்த்துட்டே இருக்கக்கூடிய பார்வை மானினுடைய. மான் பார்க்கிற மாதிரி பார்வை, அப்படி ஒரு மிரட்சியோட அது பார்த்து கொண்டிருக்கும் மான். எது தன்னை அடிக்க வருது, எது வருது, ஓடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. அப்பேற்பட்ட மானை போன்ற பார்வையை இருந்தாலும் அதுல எப்படி இருக்கு அந்த பார்வைனா, கலித கருணா, ரொம்ப கருணை நிறைந்ததாக அந்த பார்வை இருக்கு. அவளுடைய கண்ணாகப்பட்டது கருணை நிறைஞ்சதா இருக்கு. எங்க இருக்காவோ? காஞ்சிபுரத்தில், கம்பாதீரத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவள். பாஜக் கபாலி மகோத்சவாக. கபாலின கபாலம் போன்ற கப்பறையை கையில் ஏந்தி கொண்ட, ஏந்திந்தவர் யாரு? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனிற்கு மகா உற்சவமாக அவள் காட்சியளிக்கிறாள். அவளை பார்த்தவுடன் சந்தோஷம், அவளை பார்த்த மாத்திரத்திலேயே உற்சாகம், ஒரு மகா உற்சவமாகவே அவள் காட்சியளிக்கிறாள் அப்படின்னு இங்க மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல சொல்றார்.
கமல சுஷமா கக்ஷ்யா ரோகே விலக்ஷண வீக்ஷ்ண வீக்ஷணாः குமுத சுகிருத கிரீட சூடல குந்தல பந்துராः ருச்சிர ருச்சிபிஸ்தாபிஞ்ச ஸ்ரீ பிரபஞ்சன சுஞ்சவः புரவிஜயினः கம்பதீரே ஸ்புரந்தி மனோரதாः. கமல ஜுஷமா, கமலம்னா தாமரை. கமல ஜுஷமா கக்ஷ்யா, அப்ப தாமரையை போல முகம் உள்ளவள். தாமரையை போல முகம் உள்ள அவளை அவள் ரோகே விசக்ஷண வீக்ஷணா குமுத. அப்ப இந்த சந்திரன் இப்போ அல்லி குமுதம்னா என்ன? அல்லி மலர். தாமரை கிடையாது, அல்லி மலர். இந்த அல்லி மலர் இப்ப சூரியனை கண்டால் தாமரை மலரும், சந்திரனை கண்டால் அல்லி மலரும். அப்போ இந்த அல்லி மலரானது சந்திரனை பார்த்தவுடன் மலருவதை போன்ற என்னது இருக்கு? விசக்ஷண வீக்ஷணா, கண்ணு இருக்கு. அவளுடைய கண்ணு அல்லி அந்த சந்திரனை பார்த்தவுடன் மலரக்கூடிய அல்லி மலரை போன்றதான கண்கள். அப்படி இருக்கிறவள் சுக்ருத கிரீடா சூடால குந்தல பந்துராக. சுக்ருத நல்ல செயல், கிருத்த அப்படின்னாக்க செயல் புரிதல். சுக்ருத அப்படின்னா நல்ல செயல் புரிதல். நல்ல செயல் புரிவதனால், நல்ல செயலையே செஞ்சிருந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். நல்ல செயல்களை செய்து வரதுனால புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு பலன் புண்ணியம். அந்த புண்ணியத்தினால, புண்ணியத்தின் பலனால என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு? சூடால குந்தர பந்துராக, சூடிக்கொண்டிருக்கு. அவள் தலையில என்ன சூடின்னு இருக்கா? அவ மூக்க கவி என்னத்தை சூடின்னு இருக்கான்னு சொல்றார்? சூடின்னு இருக்கிறது சந்திரன். சூடின்னு இருக்க சந்திரன் புண்ணியத்தின் பயனா அந்த சந்திரன் என்னத்தை பண்ணினதுனால அப்படி இருக்கானா? இந்த மாதிரி அவன் புண்ணியம் பண்ணதுனால இப்படி சந்திரனை பார்த்தவுடன் மலர்ந்த அந்த அல்லி மலர்களை எல்லாம் சாப்பிட்டு 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 அந்த அல்லி மலர்களை எல்லாம் சாப்பிட்டதனால் அம்பாளின் தலையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் மேலும் பிரதிபலிக்கிறான், மேலும் பிரகாசிக்கிறான், மேலும் பிரகாசமாக. ஆஹா, நான் சாப்பிட்டுட்டேன், நான் எப்படி இருக்கேன், ஒருவேளை லீலை புரிகிற மாதிரி அந்த சந்திரன் அங்க விளையாடுற மாதிரி அம்பாளினுடைய அந்த சிரத்தில் விளையாடுவதை போல் அங்கு காட்சி அளிக்கிறான். ருச்சிர ருச்சிபிஸ்தாபிஞ்ச ஸ்ரீ பிரபஞ்சன சுஞ்சவஹ. இப்ப அவளு ருச்சிர ருச்சிபிஸ்தாபிஞ்ச ஸ்ரீ அப்படின்னா சியாமள வர்ணம் அவளுக்கு. அவளுடைய வர்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுறாரு இந்த இடத்துல. சியாமள வர்ணம் கொண்டவளாக. அந்த வர்ணம் அப்படியே என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அந்த வர்ணத்துல எது பட்டாலுமே டால் அடிக்கும், அப்படியே பிரைட்டா தெரியும். அப்படியே ஏற்கனவே தலையில இருக்கிற சந்திரன் ரொம்ப பிரகாசமா காட்சி அளிக்கிறது. இந்த மலர்களை எல்லாம் உண்டு உண்டு அந்த அதன் பலனாக புண்ணியத்தால அந்த மலரின் சாப்பிடுறதுனால இந்த பிரகாசம் சந்திரனுக்கு அப்படின்னு கொண்டு வராரு. அப்ப அதில் இருக்கும் பிரகாசமானது அவள் உடம்பில், அந்த சியாமள வர்ணியாக இருக்கக்கூடிய அந்த உடம்பில் இன்னும் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது. அது இன்னும் எப்படியெல்லாம் இருக்கு? பிரபஞ்சன சுஞ்சவக தமால மலர்னு ஒரு மலர், அது அந்த கலர்ல இருக்கும். ஒரு மாதிரி கரு பச்சையில அது காணப்படும். அது இவ உடம்புல அது எப்படி ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறதோ அதை விட அதிகமான பிரகாசத்தை கொண்டவளாக இவள் காட்சி அளிக்கிறாள். அப்பேற்பட்டவள் யாரு? புற விஜயின கம்பாதீர. கம்பாதீரத்தில் இருக்கிறவள் எல்லா ஸ்லோகத்திலும் சொல்லிட்டு இருக்கார். புற விஜயின, விஜயி அப்படின்னா ஜெயிக்கிறது. புற விஜயின முப்புறங்களை ஜெயித்தவர், முப்புறங்களை எரித்து ஜெயித்தவரான ஸ்புரந்தி மனோரதாக, எரித்தவரான பரமேஸ்வரனின் மனதை ஆக்கிரமிப்பவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார் முக கவி. கலித ரதய காஞ்சி லேல விதௌ கவி மண்டலி வசன லஹரி வாசந்தீன வசந்த விபூதய குஷல விதயே போயாசுகு மேகுரங்க விலோச்சனா குசும விஷிகரதே அக்ஷ்ணாம் குதூகல விப்ரமாக. கவிமண்டலி, கவிகளின் கூட்டம். கவிதை எழுதுபவர்கள் கவின்னு சொல்றோம். அந்த கவிகளின் கூட்டம். வச்சனலஹரி, அவ எழுதின பாடல்கள். எழுதினது அப்படின்னு சொல்லாம இங்க வச்சனன்னு சொல்லிட்டார். அப்போ பாடுறது, இந்த கவிதைகள் பாடக்கூடிய அந்த கவிதைகள். கலித ரதய காஞ்சி, இது எல்லாமே எங்க நடக்கிறது?
காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. லீலாவிதோ, அது எப்படிப்பட்ட லீலைகளை எல்லாம் காட்டுகிறது அப்படின்னா, வாசந்தினாம், அவ எழுதுற கவிதைகள், அவ பாடுற கவிதைகள், வச்சனந்தன வார்த்தைகள், பாடுற கவிதைகள் எல்லாம் எல்லாரும் கவி மண்டலி கவிஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பாடுகிறார்கள்னும் போது ரொம்ப அனுபவிச்சு, அம்பாளை பார்த்து அனுபவிச்சு பாடுறதை எந்த ராகத்துல பாடுவாளாம்? வசந்தா ராகத்துல பாடுவாளாம். எல்லாம் ஏன் அதுக்கு அப்படி வசந்தாவை கூடவே கொண்டு வரார். வாசந்தீனாம் வசந்த விபூதய. ஏன் அப்படின்னா அந்த வசந்த அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவ பாடுற பாடல்கள் வசந்தா ராகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அது வசந்த காலத்தில் போகக்கூடிய மல்லிகை புஷ்பம் எப்படி ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது. வாசந்தி அப்படின்னா மல்லிகை, மல்லிப்பூ. அந்த மல்லிப்பூக்கு, அந்த மல்லிப்பூ அந்த காலத்தில் பூக்கக்கூடிய, சில நேரத்துல பூக்கக்கூடிய மல்லிப்பூ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நெருங்கிண்டு இத்துணுண்டு மட்டுப்பட்டா இருக்கும். அது பூத்தாலும் சின்னதா பூக்கும். வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல மலர்ந்து பெருசு பெருசா பூக்கள் பூக்கும். அந்த மாதிரி ஒரு செழிப்பா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அந்த மாதிரியான ஒரு செழுமையாக இருக்கக்கூடியவள் அந்த யாரே காஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள். யார் அவள்? காமாட்சி. வசந்த விபூதய குச்சல விதையே பூயாசுகு மேகுரங்க விலோச்சனாக. லோச்சனா திரும்பவும் கண்ணு. அப்ப அந்த கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, குச்சல விதையே பூயாசுகு, மனசை அட்ராக்ட் பண்ற மாதிரி, மனசை அட்ராக்ட் பண்ற மாதிரியான, ஏற்கனவே அந்த முன்னாடி ஸ்லோகத்துல மான் விழின்னு சொல்லிட்டார். அந்த மான் விழியானது இப்படி அப்படி இப்படி அப்படி போகும்போது நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம மனசையே அது அப்படியே மயக்கிடும் அந்த விழி. அப்படி இருக்கக்கூடிய அந்த மான் விழி, அந்த மான் விழி இங்க யார மயக்கத்தின்னு கொடுக்கிறார்? குசும விசிகாதேகே ரக்ஷ்ணாம் குதூகல விப்ரமாக, பரமசிவனையே மயக்கிறது. அந்த மான் விழியானது யார மயக்கிறது? திரிபுரத்தை எரித்தவனான அந்த பரமசிவனையே மயக்கிறது. இவர் யாரை எரிச்சவர்? மன்மதனையே எரிச்சார், திரிபுரத்தை எரிச்சார். எல்லாத்தையும் பண்ணினாலும், அங்கெல்லாம் ஜெயிச்சாலும் இங்க ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இவகிட்ட நீ தோத்துதான் ஆகணும், இவளுடைய கண்ணு உன்னை மயக்கிடுங்கிறார் மூக்க கவி இங்க. அப்போ ஏன் இங்க வசந்தி வசந்தி வசந்திங்கிற ராகம், வசந்தாராகம், வசந்த காலம், வாசந்தி புஷ்பம் அப்படின்னு கொண்டு வரார் அப்படின்னா, இந்த இடத்துல யார தூது விடுறார் இவர் அப்படின்னு பார்த்தா, மன்மதனை எரிச்சியோ இல்லையோ அப்படிங்கிறதுனால மன்மதனின் நண்பனான வசந்தன் என்பவனை தூது விடுவதாக இங்கு மூக்க கவி ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சித்தரித்திருக்கிறார். கபலித தமஸ்காண்டா துண்டீர மண்டல மண்டலாஹ சரசிஜவனி சந்தானானம் அருந்துத சேகராஹ நயன சரணேர்நேதீயாம் சகாம் கதானுபவந்தி மே தருண ஜலதஸ்யாமः சம்போஸ்தபः பல விப்ரமः. கபலித தமஸ்காண்டாஹ, தமஹ அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமோகுணம். தமோகுணம்னா தம அப்படின்னா இருட்டு. முதல்ல இருட்டுன்னா நம்ம மனசுல இருக்கிற இருட்டு. நம்ம மனசுல ஏன் இருட்டு இருக்கு? நமக்கு ஞானம் இல்லை, அஞ்ஞானம் தான் ரொம்ப இருக்கு. அப்ப அந்த அஞ்ஞானம் அப்படின்ற அந்த இருட்டை கபலித கபலீகரம் பண்ணுகிறாள். அந்த அஞ்ஞானம் என்னும் இருட்டை, அந்த இருட்டு அப்படியே திக்கா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம மனசுக்குள்ள போகவே மாட்டேங்க. இந்த அஞ்ஞானம் விலகிறதா பாரு அப்படின்னு நம்மள அறியாத சொல்லுவோம். என்னன்னே புரியாது நமக்கு. இந்த அஞ்ஞானம் போறதான்னு பாரு அப்படின்னு நாமளே பேச்சு வழக்குல பேசுவோம். என்ன அஞ்ஞானம் நமக்கு? அது முதல்ல அது அஞ்ஞானம் எந்த விதத்துல அது புரிஞ்சுது, அதை விளக்கித்தா பாருன்னு இந்த நுனி நாக்கும் உதடும் பேசுறதே தவிர, உச்சரிக்கிறதே தவிர, அதை எப்படி விளக்குறதுன்னு ஒரு நாளாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? அப்படி சிந்திச்சுட்டா அதுக்கு வழி கண்டுபிடிப்போம். ஆனா அவள்கிட்ட போ, அவளை பாதத்தை புடிச்சுக்கோ, இதெல்லாம் அவ கபலீகரமே பண்ணிடுவாங்கிறார் மூக்க கவி. உனக்கு அது எப்படி பண்றதுன்னு கூட தெரியல. அஞ்ஞானம்னு முதல்ல ஒண்ணு இருக்கா உங்ககிட்ட என்ன உனக்கு தெரியல. அப்படியே இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை நீ என்ன பண்ணணும், அதுல இருந்து விலகணும்ன்றது வாய் பேசுறதே தவிர மனசு உனக்கு நினைக்க தெரியல. அப்படியே நினைச்சாலும் அது எப்படி நகர்ந்து வருதுன்னு உனக்கு தெரியல. ஆனா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சிம்பிளா அவ காலை போய் புடிச்சுக்கோ. அவளை புடிச்சுட்டியானா போறோம், அவ கபலீபுரம் பண்ணிடுவா. அதனாலதான் கபலித தமஸ்காண்டா துண்டீர மண்டல மண்டனாக. அப்படியே என்ன பண்ணிட்டா, ரெண்டு அர்த்தம். துண்டீர அப்படின்னா துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு விடுவான்னு ஒரு அர்த்தம்.
அவ முழுங்கிடுவான்னு சொல்றா இல்லையா, கபலீகரம் பண்ணுவான்னா முழுங்கிடுவாங்கிற அர்த்தத்தையும் அது கொடுக்கறது. முழுங்கிடுவான்னா அந்த தொண்டை வழியா அவ முழுங்கிடுவான்னு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கறது. மூணாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, அவள் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிங்கிறது தொண்டை மண்டலம். அந்த தொண்டை மண்டலத்தில் அந்த அந்த அப்படி கபலீகரம் செய்து எல்லாரினுடைய அஞ்ஞானத்தையும் போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவளான அந்த காமாட்சி தொண்டை மண்டலத்தை அலங்கரிப்பவளாக இருக்கிறாள். மண்டனாக, அதற்கே ஒரு சிகரமாக, அந்த தொண்டை மண்டலத்திற்கே ஒரு சிகரமாக அதை அலங்கரிப்பவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்டவள் சரசிஜவனி சந்தானானாம். அவள் எப்படி இருக்கிறாள்னா சரசிஜவனி, தாமரையை ஒத்தவளாக இருக்கிறாள். தாமரைக்கு எதிரியார் அப்படின்னா சந்திரன். ஏன்? சந்திரன் வரும்போது தாமரை கூம்பிடும், சூரியனை கண்டால் மட்டுமே மலரும். அதுக்கு சந்திரனை கண்டா பிடிக்காது. அல்லி மலர் தான் சந்திரனை பார்த்த உடனே மலரும், தாமரை சூரியனை பார்த்த உடனே மலரும். அதனால அதுக்கு சந்திரனை பிடிக்காது. அதனால சந்திரனை எப்பொழுதுமே தாமரையானது தன்னுடைய எதிரியாகவே பார்க்கும். அப்போ அப்பேற்பட்ட தாமரையின் எதிரியான சந்திரனையே தலையில சூடிட்டு இருக்கா. சரசிஜவனி சந்தானானாம், தாமரையின் எதிரியான சந்திரனை தலையில் சூடிக் கொண்டுள்ளவள் அருந்துத சேகரம் சந்திரன் சூடிட்டு இருக்கா. நயன சரணேர் நேதியாம் சக கதானுபவந்துமே. எப்படி இருக்கா அப்படின்னா நயன சரணேர், நயனங்கள் அப்படியே ஒளி வீசிக்கொண்டு கருணையே வடிவானவளாக, நேத்தியாம்சக கதானுபவந்திமே, கார்காலத்து மேகத்தை போன்று எப்பவும் கருணையை பொழியறதுக்கு காத்துன்னு இருக்கான். அப்படியே கார்காலத்தில் உள்ள மேகம் அப்படியே திக்கா இருந்துட்டு எப்ப மழை வந்துருமோ ஒரே இருட்டின்னு இருக்கு, மழை கொட்ட போறது அப்படின்னா நம்ம பேசுறோமே, எப்ப வருமோ அத மாதிரி நாம போய் நிக்கிறதுக்கு, கருணையை கொட்டுறதுக்கு, நமக்காக கருணையை அள்ளி சொரியறதுக்கு அவ காத்துண்டு நிற்கிறா. அப்பேற்பட்ட நயனங்களை கொண்டவளாக அவள் இருக்கிறாள். தருண ஜலத்த சியாமா, அப்பேற்பட்டவள் எப்படி இருக்கா? தருண, எப்பொழுதும் இளமையாக, ஷியாமான்னா ஷியாமள வர்ணியாக, சம்போ ஸ்தப பல விக்கிரமாக, சம்புவின் யாரு? பரமேஸ்வரனின் தவ பல விப்ரமாக, அவர் செய்த தவத்தின் பலனாக அவருக்கு கிடைச்சாலும் இல்லையோ நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறார் மூக்க கவி. அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரியா சரசிஜ புவோ யானம் ம்லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதச சதசமன்னம் கிண்ணம் கிரஜவிதவதி திலகயதி ச கம்பதீரம் திலோச்சன சுந்தரி. அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரியா, மீனத்வஜஸ்ய கண், மீனத்வஜம் மீன் போன்ற விழியாள் இங்க கொடுத்துட்டார். அங்க மான் போன்ற விழியாள், இங்க மீன் போன்ற விழியாள். அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரியா, அவள் முகத்தில் உள்ள மீன் போன்ற விழியாள் இந்த பரமசிவனை அட்ராக்ட் பண்ணிட்டே, அவரை எப்பையும் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அவளுடைய முகஸ்ரீயா அவளுடைய முகத்திற்கு அழகை கொடுக்கிறது, சௌந்தரியத்தை அது கொடுக்கிறது. சரசிஜ புவோ யானம். அப்ப சரசிஜ புவோ யானம்னா இந்த மன்மதன் கிட்ட பஞ்சபானம் இருக்குன்னு சொல்லுவோம். பஞ்சபானம்னா 5 விதமான மலர்களை கொண்ட ஒரு பானத்திற்கும் ஒரு விதமான மலர். முதல் பானத்துல இருக்கக்கூடிய மலர் தாமரை. அந்த முதல் பானத்தில் உள்ள அந்த தாமரையை பார்த்தவன், அந்த தாமரை முதல் பானத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரை தான் தான் அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கு. தான் தான் அழகு அப்படின்னு நினைச்சுட்டு அவளை பாக்கறதான். பார்த்த உடனே அதுக்கு அப்படியே வெக்கம் வருது. ஐயோ, நம்மளை விட அவ அழகா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த தாமரைக்கு தோன்றதான். அப்போ இந்த தாமரையினுடைய மனசையே வருந்த செய்பவளாக, ஐயோ தாமரையினுடைய மனசு வருத்தமடைகிறது. இந்த சரசிஜ புவோ யானம் ம்லானம் கதேச்சன மஞ்சுனா, கதேனச்ச மஞ்சுனா. அப்ப தன்னுடைய அழகால அப்பேற்பட்ட அந்த சரசிஜா புவோ, அந்த தாமரையானது அப்ப அவளை பார்த்து வருந்துகிறது, அவள் அழகை பார்த்து. ஆனா அந்த தாமரையில் உட்காண்டிருக்கவர் யாரு? பிறந்தவர் யாரு? பிரம்மா. அந்த தாமரையிலேயே பிறந்தவர் ஒருத்தர் இருக்காரு,
இந்த தாமரை அம்பாளை பார்த்து வருந்துருது. ஐயோ, நம்மளை விட அவ அழகா இருக்கா, நம்ம அந்த மாதிரி அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அழகு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்சு, இந்த தாமரையில் பிறந்தவர் யாருன்னு ஒரு லைனை கொடுக்கிறார் இவர். தாமரையில் பிறந்தவரான பிரம்மா. அந்த பிரம்மாவிற்கு திரிதச சதசாம் அன்னம். அந்த பிரம்மாவிற்கு வாகனம் இது, அன்னம். திரிதச சதசாம் அன்னம் கிண்ணம் கிராச்ச விசன்பதி. அந்த அன்னம் நடக்கிறது. அந்த அன்னம் நடந்து நாம தான் இருக்கிறதுலயே நடை அழகு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இவதான் அந்த வளைஞ்சு ஒயிலாக உடலின் மேல்பாகம் கனமாக இருக்கும் பொழுது இடை மெலிந்து இருக்கிறதுனால அந்த வெயிட் தாங்காம இடை வளைஞ்சு இருக்கும் பொழுது அது ஒயிலாக காட்சி தந்து அதில் மென்மையான அவளினுடைய நடை எப்படி இருக்கான், அன்னத்தின் நடையையே பரிகசிப்பது போல். இப்ப அன்னத்துக்கு வெட்கம் வந்துடுது. தாமரைக்கு அப்ப வெட்கம் வந்தது, இப்ப அன்னத்துக்கு வெட்கம் வந்துடுது. அப்ப அந்த அன்னத்தினுடைய நடை இவகிட்ட தோத்து போச்சு அப்படிங்கறதையும் சொல்றார். திலகயதிசா கம்பாதீரம் திரிலோச்சன சுந்தரி. அப்ப அப்படி ஒண்ணையும் பண்ணவ திலகயதிசா, திலகம்பாதீரம் திரிலோச்சன சுந்தரி. 3 உலகத்திற்கும் சுந்தரியாக இருப்பவளே. 3 உலகத்தில் உள்ளவர்களையும் எல்லா விதத்திலையும் தான் அழகு தான் உயர்ந்தவர்கள் யாரெல்லாம் நினைச்சுட்டு இருக்காளோ எல்லாருடைய கர்வத்தையும் அடக்குபவளாக, எல்லாரையும் இந்த மாதிரி நம்ம வரமாட்டோமா அப்படின்னு ஏக்கம் கொள்பவளாக கம்பாதீரத்தில் அவள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறாள். காஞ்சி வாசினியாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய அம்மா காமாட்சி, உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார்.